டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அம்மாவின் ஏக்கம் என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறு கதையொன்றை கூறுவலாம் என நினைக்கின்றேன். பார்வதி தன்னுடைய கணவனை மகன் பிறந்து ஒரு 6 வயசிலே இழந்து விடுகின்றாள். மிகவும் கஷ்டப்பட்டு வீடுகளுக்கு சென்று பாத்திரங்கள் தேய்த்தும் கூட தன்னுடைய மகனை மிகவும் கண்ணும் கருத்துமாக படிப்பிக்கின்றார். அவர் பல்கலைக்கழகம் என்று பண்கின்றார். உயர் கல்விக்காக வெளிநாடு செல்கின்றார். வெளிநாடு சென்றவர் அங்கே ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வெளிநாட்டிலேயே தங்கி விடுகின்றார். எப்போவாவது ஒரு நாளைக்கு வந்து தாயை பார்த்து விட்டு செல்வது வழக்கம். ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அந்த மகன் வருவதும் இல்லை, அவருக்கு காசு அனுப்புவதும் இல்லை. அதனால் அந்த வயோதிபத்தை அடைந்த அந்த தாயார் என்ன செய்கின்றார் என்று சொன்னார், அயலவர்கள் அவரை கொண்டு ஒரு முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகின்றார்கள். அந்த முதியோர் இல்லத்தில் அங்கே போய் தன்னுடைய ஒரே ஒரு மகனை நான் எப்படி வளர்த்தேன், எனக்கு இப்படி செய்துட்டாரே என்ற அந்த ஒரு ஏக்கம் உண்டு அவரை பாடாய் படுத்தி கொண்டிருந்தது. ஆனாலும் அந்த முதியோர் இல்லத்திலே அவர் இருக்கும் பொழுது இந்த மகன் ஒரு முறை கடிதம் ஒன்றை போடுகின்றார். நான் வார மாதம் வருகின்றேன், இலங்கை வந்து உங்களுடன் நான் கூட இருப்பேன் என்று சொல்கின்றார். ஆகவே இவர் எல்லோரிடமும் சொல்கின்றார், அங்கே வேலை செய்வரிடம் தன்னுடன் கூட இருப்பவர்கள் எல்லோரிடமும் சொல்கின்றார், எந்த மகன் லண்டனிலேருந்து வார மாதம் வாரார், பேரப்பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வாரார் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளுமே எல்லோருக்கும் அதை சொல்லி 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 சந்தோஷமாக இருப்பார். ஆனால் அவர்கள் வந்தார்கள் தான், ஆனால் அந்த தாயிடம் அவர்கள் வரவில்லை. ஆகவே அவர்கள் அந்த சொன்ன நாளும் வந்தது ஏக்கத்துடன் வாசலை பார்த்து கொண்டிருப்பார். யாரும் அந்த முதியோர் இல்ல வாசலில் யாரும் வருகின்றார்களா வித்தியாசமாக தன் மகனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த மகன் என்ன செய்கின்றார் என்றால், அவர் போய் அந்த நாட்டிலே ஒவ்வொரு இடங்களும் தன்னுடைய மனைவி பிள்ளையை கொண்டு எல்லா இடங்களும் போய் கோயில்கள் பார்த்து இடங்கள் எல்லாம் பார்த்து அவர்களுடைய அவர்களுடைய 1 மாதம் முடிகிற அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு 4 மணிக்கு ஃப்ளைட் என்று சொன்னால் அவர் ஒரு 10 மணி போல அந்த தாயிடம் வருகின்றார். வந்து தான் கொண்டு வந்த பொருளையும் கொடுத்து காசையும் கொடுத்துட்டு, அம்மா நான் வந்து பிள்ளைகளுக்கு இடம் காட்டுறதுக்கு வைஃபுக்கும் இடம் தெரியாது, ஆகவே அவைகளோட எல்லாம் சேர்ந்து நான் இந்த நாட்களை வடிவா சந்தோஷமா நான் இந்த நாட்களை எல்லாம் கடத்தி போட்டு போகிறேன், நீங்கள் சந்தோஷமா இருங்கோ, இந்தாங்கோ காசு என்று சொல்லி கொடுத்து விட்டுட்டு அந்த மகன் சென்று விடுகின்றார். அந்த மகன் சென்ற அந்த வழியை பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய கண்ணீர் வழிந்து கொண்டிருந்த தாய் சிறு நேரத்தில் அப்படியே சரிகின்றார், அவர் இறந்து விடுகின்றார். உண்மை ஆம் நேயர்களே, இது இன்று எங்களுடைய மக்களிடையே ஏற்படுகின்ற ஒன்று. வெளிநாட்டு மோகம் காரணமாக அங்கே செல்பவர்கள் அங்கே தங்களுடைய உறவுகளை இங்கே மறந்து விடுகிறார்கள். தங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பித்த அந்த தாயை அந்த வெளிநாட்டு நாகரிகமும் அங்கே இருக்கின்ற அந்த தன்னுடைய புதிய உறவுகளும் அவரை மழுங்க செய்து விடுகின்றது. ஆகவே தன்னை பெற்று கஷ்டமான சூழ்நிலையிலே வளர்த்த அந்த தாயினுடைய வறுமை கோலத்தை அவர் பார்க்க விரும்பவில்லை. அன்பானவர்களே, இவ்வாறா நீங்கள் ஒப்பவும் அந்த எங்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்த எங்களுடைய பெற்றோர்களை மறந்து விடாது, நாங்கள் எவ்வளவுதான் உயர்நிலையில் இருந்தாலும் மறக்கக்கூடாது என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.